வணக்கம் மக்களே, இது என்ன பூன்னு தெரியுதா? இன்னைக்கு இந்த பூவை வச்சு தான் ஒரு சூப்பராக ஒரு டீயும் ஒரு சுவையான ஒரு ஜாமும் பண்ண போகிறோம். நல்ல மழை பெஞ்சதால பூக்கள் எல்லாம் ரொம்ப சுத்தமாகவும் அழகாகவும் இருக்குது. பல வண்ண குட்டி குட்டி நட்சத்திரங்களை உதிர்த்து ஒரு கூடையில் கொட்டுனா எவ்வளோ அழகாக இருக்குமோ அப்படி பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருக்குது. இந்த பூக்களில் நிறைய தேன் இருக்கும், அதனால இந்த பூக்களோட சுவையே நல்லா இருக்கும். ஆரஞ்சு நிற பூவையும் ரோஸ் நிற பூவையும் தனித்தனியாக பறிச்சாச்சு. ஆரஞ்சு நிற பூக்களை லேசான வெயிலில் உலர்த்தி இன்னைக்கு நான் டீ போட போகிறேன். இந்த ரோஸ் நிற பூக்களில் ஜாம் பண்ண போகிறேன். ரொம்ப வெயிலில் வைக்கக்கூடாது, இன்னைக்கு எங்களுக்கு வெயில் இல்லாதனால நான் வெளியில் வச்சுருக்கேன். இந்த பூக்களில் நிறையவே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, அதோட காச நோய் உள்ளவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. ஜாம் பண்ணுறதுக்கு அரைக்கப்பளவு தண்ணி எடுத்து தண்ணி சூடானதும் பூவை கொட்டி நல்லா வதக்க வேண்டியதான். பூ நிற மாதிரி சுருங்கினதும் தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்து வதக்கி இறக்கி ஆற வச்ச சுவையான உன்னிப்பூ ஜாம் ரெடி. இப்போ 2 ஸ்பூன் அளவு உலர்ந்த உன்னிப்பூவை 3 கப் அளவு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அதோட கொஞ்சம் தேன் சேர்த்து ஆரோக்கியமான இந்த உன்னிப்பூ டீயை குடிக்க வேண்டியதான். இயற்கையின் கொடையான இந்த உன்னி செடியோட மற்ற பாகங்கள் எதற்காக உபயோகப்படும்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே மக்களே, நாம எப்போ நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்.